கோவை வடபள்ளி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ மூலம் மக்களை சந்தித்து வருகிறார். பெரும்பாலும் கோவை மாநகராட்சியில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருகின்ற பெரும்பாலான திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அவள் திறக்கத்தான் முடியும், கொண்டு வர முடியாது. ஆக அதிமுக கோவை மாநகராட்சியில் பல திட்டப்பணிகளை செயல்படுத்தி மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற இயக்கம் அதிமுக. இன்னொன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கார், எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க கூட்டணி பலமா இருக்குது, கூட்டணி பலமா இருக்குன்னு. நீ கூட்டணியை நம்பிக்கிட்டு இருக்கிற, நாங்க மக்களை நம்பிக்கிட்டு இருக்கிற. ஸ்டாலின் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க முடியும், கூட்டணி அல்ல. நல்லது செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி நான் பேசுறேன். மக்கள் எண்ணுகிறார்கள் கடந்த ஆட்சி எப்படி இருந்தது, இப்ப இருக்கின்ற விடியா திமுக ஆட்சி எப்படி ஒப்பிட்டு பார்த்து சிறந்த ஆட்சி எது அப்படின்னு தேர்ந்தெடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக ஆட்சி செய்த அதிமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று தேர்ந்தெடுத்து சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிறாங்க. அடுத்தது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற அங்கங்க குட்டி கட்சிங்க, அதுல எந்தெந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். தமிழகம் மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். ஏன்னா கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஆக வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆகவே திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது. அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார், திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். அதிமுக பலம் வாய்ந்து கொண்டிருக்கின்றது. திமுக நாட்டு மக்களுடைய பிரச்சனையை அணுகல, தீர்க்கல அப்படின்னு குரல் கொடுத்திருக்கார். பரவாயில்ல, ஏதோ ஒரு 4 ஆண்டுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து புதிதாக வந்த தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்த கட்சியில யாருமே திமுகவை ஏத்து பேசுறதே கிடையாது. எல்லாம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னொருவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், அவர் பேசுறார் அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இணக்கமா இல்லைன்னு. நீங்க கண்டுபிடிச்சீங்களா? உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், நோபல் பரிசா கொடுத்துடலாம். எங்களுக்கும் எங்க கூட்டணி கட்சிக்கு இணக்கம் இல்லைன்னு சொல்வதற்கு நீங்க யார்? வந்து பாருங்க, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி, அங்கே ஐஜேகே, இன்னும் பல கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கிறார். அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியுள்ளதான பேசிட்டு இருக்கிறீங்க. உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். இரண்டு கருத்தையும் திரு
திருமாவளவனே அவர்களை குறிப்பிடார். நாங்க சொல்லல, அவர் சொன்னதா இங்க சொல்றோம். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்ல. நாங்க கூட்டணி அமைச்சோம், மத்திய உள்துறை அமைச்சர் வந்தார், அவரை நான் சந்தித்தேன். ஐடிசி ஹோட்டலுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டு நானும் அறிவிச்சவர் வேலுமணி அவர்கள், எங்கள் துணை பொதுச் செயலாளர், கழக நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது, எங்க கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்று குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டார். எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் என்று குறிப்பிட்டார். ஆக எங்கள் கூட்டணி தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ஆனா எதிரணியில் இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் பயம் வந்துட்டது, ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்க கூட்டணி அமைச்சா நீங்க எங்க கவலைப்படுறீங்க? எங்களுக்கு விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, பாரதிய ஜனதா எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம், ஐஜேக கட்சி எங்களோட கூட்டணி வைக்கணும்னு சொல்றோம். அவருடைய விருப்பம் எங்களுடைய விருப்பம், ஃபார்வர்ட் பிளாக் நான் கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிறோம். இப்படி இன்னும் பல கட்சிகள் எங்க கூட்டணியில் அங்க வைத்திட்டு இருக்குது. இன்னும் பல கட்சிகள் எதிர்காலத்தில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் வரும் வரும். நம்ம கூட்டணி கண்டு பயம் வந்துட்டது. எப்பொழுது நம்ம கூட்டணி பற்றி பேசுறாங்களோ அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கெல்லாம் பயம் வந்து விட்டது. 2026 தேர்தலில் பல வாய்ந்த கூட்டணியாக அமைக்கப்பட்டு தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற தொகுதியில 210 தொகுதியில அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெல்லும் வெல்லும் வெல்லும். ஸ்டாலின் அவர்களே பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பகல் கனவு காண்கிறீர்கள். ஒருபோதும் தம்பி ஜாக்கிரதையா, ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் நீங்க மக்களுக்கு செஞ்சிருந்தா தானே மக்கள் உங்களை சிந்தித்து பார்ப்பாங்க. எப்பொழுதும் வீட்டு மக்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியும் எப்பொழுதும் நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சிகள், மக்களை பற்றி சிந்திக்கின்ற கட்சி, மக்களை பற்றி கவலைப்படுகின்ற கட்சி நம் கூட்டணி கட்சிகள். அதனால்தான் மக்களை நாம் விரும்புகின்றார்கள். அதுதான் நமக்கு மிகப்பெரிய பலம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று 50 மாத காலம் ஆகின்றது. இந்த 50 மாத ஆட்சியிலே இந்த கோவை மாவட்டத்துக்கோ கோவை மாநகராட்சியிலோ எந்த ஒரு பெரிய புதிய திட்டமாவது கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது செவி கிழிஞ்சிடும். கொண்டு வந்திருக்காரா? அப்புறம் எப்படி ஓட்டு கேட்பாரு? மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க முடியுமா? செஞ்சிருந்தா தானே மக்கள் நினைப்பாங்க. குடும்பத்தை பத்தியே சிந்திச்சு கொண்டிருக்கிறார். ஆக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய கட்சி அதிமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நம் கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகள். அதனால்தான் மக்களை நம் மீது பாசம் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்தாவே ரவுடிசம் வந்துடும். இந்த 50 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொலை, கொல்ல, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர், இதை தடுக்க முடியல. கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில் முதியோர் எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியில் இந்த கொள்ளை கூட்டம் உள்ளே பூந்து அவர்களை கடுமையாக தாக்கி கொலை செய்கின்ற காட்சி
கொலை செய்கின்ற காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்திருக்குது. அவருடைய நகையில பறிச்சுட்டு போயிடுறாங்க, பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க, அவர்களை கொடூரமான முறையில கொலை செய்யறாங்க. அதை தடுக்க இந்த ஆட்சியில திறன் இல்ல, திறமை இல்ல. அண்மையில நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில கஞ்சா வித்திட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீது அங்க இருக்கின்ற ஒருவர், அவருடைய பையனும் அவர் தந்தையும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறாங்க. புகார் கொடுத்த உடனே அந்த கஞ்சா விற்கின்ற அந்த நபர்கள் அவர்களை வீடு தேடி சென்று அந்த தகப்பனாரை, தந்தையும் மகனையும் அருவாளால் வெட்டுகின்ற காட்சி இன்றைய தினம் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கு. வரும்போது கூட அந்த தொலைக்காட்சியில் நான் பார்த்துட்டு வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி, அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? தேவைங்களா? யாரை நம்பி மக்கள் இருக்கிறார்கள்? அரசாங்கத்தை நம்பி இருக்கின்றார்கள். அந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டாதான், அந்த காவல்துறை சிறப்பாக செயல்பட்டாதான் மக்களை பாதுகாக்க முடியும். பயிருக்கு வேலி எப்படி முக்கியமோ அதுபோல நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடையாது மக்களுக்கு. இனி மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும், அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. மக்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் அன்றாடம் அச்சத்திலே உறைந்து போய் வாழ்கின்ற காட்சியை இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம கோவையில் ஒரு காவலரும் அவருடைய மனைவி இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அவளை மறிச்சு காவலரை தாக்கி அவருடைய மனைவியுடைய நகைகள்லாம் பறிச்சுட்டு போயிட்டாங்க. யாருக்கு? காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. அப்புறம் யாரு போய் நம்மளை பாதுகாக்கிறது? மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கு பாதுகாப்பு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் நகரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. ஏனென்றால் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களை கண்ணை எமிகாப்பதை போல எங்களுடைய அரசு பாதுகாத்தது. அம்மா இருக்கின்ற போதும் பாதுகாத்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. அந்த 50 மாத காலத்தில் விலைவாசி உயர்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இங்க வந்திருக்கிற தாய்மாரெல்லாம் குடும்ப தலைவிகள், அரிசி என்ன விலை சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது குறைந்த விலையில் கிடைச்சது. இப்போ ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்குது அரிசி விலை. அரிசி எல்லாம் வாங்கி பயன்படுத்தி தான் வேற வழி இல்ல. விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் கேட்க வேண்டியதே இல்ல. கரண்ட் தொட்டாத்தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. அந்த அளவுக்கு மின் கட்டண உயர்வு. ஒரு முறை இருமுறை அல்ல, வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு. தொடர்ந்து 5 வருஷத்துக்கு மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடம் 5% மின் கட்டணம் உயர்ந்து இன்றைக்கு மக்கள் துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. இதுதான் எப்படின்னா, வீட்டு வரி கேட்க வேண்டியதே இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 100% 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினீங்களா, நகராட்சியில மாநகராட்சியில 2000 ரூபாய் வரி கட்டி ஆகணும். ஓட்டு போட்டதுக்கு பரிசு ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார். நம்ம மக்கள் ஓட்டு போட்டீங்க, தப்பு இல்ல. வேற பகுதியில் இருந்து சொல்றேன். நம்ம பகுதி மாதிரி ஒட்டுமொத்தமா அண்ணா அனைத்து தொகுதியில் வெற்றி பெற்றா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.